ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கிராமரில் டென்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 3 டென்ஸுக்குமான கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ஸு, ஃபார். இந்த 3க்குமே நம்ம சின்ஸ், ஃபார் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எப்படி மேம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So first tense, present perfect continuous tense structure, have been plus verb 1 plus ing. Past perfect continuous tense structure, had been plus verb 1 plus ing. Future perfect continuous tense, shall have or will have plus been plus verb 1 plus ing. So இது இந்த 3 டென்ஸுக்குமான ஸ்ட்ரக்சர் இது. வாங்க நம்ம அடுத்து எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், she dash cook since morning. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவள் காலையிலேருந்து குக் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்க கீவேர்டு சின்ஸை நீங்கள் பார்த்துட்டாலே கண்ணு மூடிட்டு போட்டுடலாம். அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ த ஆன்சர் வில் பி ஹியர் ஹேஸ் பீன் குக்கிங். செகண்ட் சென்டென்ஸ், ஷீ டேஷ் குக் சின்ஸ் மார்னிங் வென் வி ரீச்ட் ஹர் ஹோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நாங்கள் அவள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவும் அதாவது அவளோட வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் அவளோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவும் அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, குக்கிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறா. ஸோ இதில் நமக்கு 2 கீவேர்டு இருக்குது, சின்ஸு, வென் இருக்குது. சின்ஸ் அப்படின்னாலே அது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ இங்கே இன்னொரு கீவேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, வென் கொடுத்துருக்காங்க. வென்னை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கண்ணை முடிட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு போட்டுறக்கூடாது. வென்னுக்கு அடுத்து இருக்கிற வெர்ப் ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். வென்னுக்கு அடுத்து என்ன வெர்ப் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரீச்டுன்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சின்ஸு, வென்னு, பாஸ்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ரீச்டு வந்திருக்கு. ஸோ அது ரீச்டுங்கிற அந்த வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே கீழே உள்ள சென்டென்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வென் வி ரீச் ஹர் ஹோம்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வென்னுக்கு அடுத்து இருக்கிற வேர்ப் ரீச். ஸோ அது ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாஸ்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ த ஆன்சர் செகண்ட் ஒன், ஹேட் பீன் குக்கிங். தேர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார், வென்னு, ரீச். ஃபார் இஸ் அ கீவேர்ட் ஆஃப் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்த கீவேர்டு என்னது, வென்னுக்கு அடுத்து இருக்கிறது என்னது, ரீச். ஸோ ரீச் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இது என்ன டென்ஸ் அப்படின்னா 2 கீவேர்டு கொடுத்து நமக்கு ப்ரெசன்டென்ஸ் வந்துச்சுன்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் ஷி வில் ஹாவ் பீன் குக்கிங். ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ராஜ் டேஷ் இன் த ப்ராக்கெட் ரீட் the lessons for 7 years by the time his friends reach his garage. ஸோ இதில் நமக்கு எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபார் இருக்குது, பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபார் எதுக்கு அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான கீவேர்டு. ஸோ பை பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கான கீவேர்டு. அப்போ ஃப்யூச்சர் சம்மந்தமான ஒரு கீவேர்டு வந்திருக்கு. ஃபார், பை கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இருக்கிற வேர்பை பாருங்கள், ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்து இருக்கிற வேர்ப் என்னது, ரீச். அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு, இது future perfect continuous tense. So the answer will be Raj will have been reading. So this is the answer for first one. Second exercise, we dash in the bracket live in this house since 2015. அதாவது 2015 இந்த வீட்டில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது என்னவாக இருக்கும், நமக்கு ஒரே ஒரு கீவேர்டு தான் கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்னவாக இருக்கும், கண்டிப்பாக இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தாங்க. அப்போ செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா we have been living அப்படின்னு கொடுக்கலாம். சம்டைம்ஸ் இதில் இந்த லிவ்ங்கிற வேர்டுக்கு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ஏன் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் 2015 அதாவது இந்த வீட்டில் தான் நாங்கள் வசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறது. ஸோ இதை இந்த லிவ்ங்கிற வேர்டுக்கு நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டும் யூஸ் பண்ணலாம், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது சம்மந்தமாக கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் அந்த எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேர்ட் எக்ஸசைஸ், ரீனா டேஷ் இன் த ப்ராக்கெட் லேர்ன் ஸ்விம்மிங் சின்ஸ் 1998 when her parents returned from abroad. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ரீனா 1998 ஸ்விம்மிங் பழகிக்கிட்டு இருக்கா, கற்றுக்கிட்டு இருக்கிறா. எப்போத்துலேருந்து, அவளோட அப்பா அம்மா அப்ராட்லேருந்து வந்ததுக்கப்புறமாலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சின்ஸ் கொடுத்துருக்குறாங்க, வென் கொடுத்துருக்குறாங்க. ஹர் பேரண்ட்ஸ்க்கு அடுத்து ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. ஸோ சின்ஸு இஸ் அ கீவேர்ட் ஆஃப் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இது ப்ரெசென்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. பாஸ்ட்டாக இருக்குமா, ஃபியூச்சராக இருக்குமா? அப்போ வென்னுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, வேர்பு ரிட்டர்ன்னு பாஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது என்னதுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ திஸ் இஸ் த ட்ரிக் ஆஃப் ப்ரெசென்ட் ஆர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தேங்க்யூ guys.